சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே பரம்பொருள் உன்னாமத்தை கரங்குவித்து பாடினோம் இறப்பிலி உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம் தூக்கி போறானே புள்ள போல தோளு மேல உள்ள தூக்கி போறானே கண்ணு ரெண்டு போதல கைய கால ஓடல கங்கையத்தான் தேடிக்கிட்டு தன்னைத்தானே சுமந்துக்கிட்டு லிங்கம் நடந்து போகுதே தேசனே குளிர்மலை தன் வாசனே எழுமிகு எம் நேசனே அழித்தொழிக்கும் ஈசனே இல்லாமல் ஆடும் பந்தமே கல்லாகி நிற்கும் முந்தமே கல்லாயங்கட்கு சொந்தமே எல்லா உயிர்க்கும் அந்தமே चकार चंड तांडवं तनोतु न शिव शिवं जटाकटाह संभ्रम भ्रमन्निलिम्प निर्जरी विलोल वीचि वल्लरी विराजमानमूर्धनि धगद्धगद्धगज्ज्वलल्ललाट पट्टभावके किशोर चन्द्रशेखरे रति प्रदक्षिणं मम பாருங்க ஈஷால உட்காந்துட்டே நாங்கள் லிச்சி சாப்பிட்றோம். லிச்சி பாருங்க. ஆமாம், எங்கள் மொட்டை மாடியில் விளைஞ்ச லிச்சி இது. எங்கள் மொட்டை மாடியில் விளைஞ்ச லிச்சி. எதுக்கு சிரிப்பு? வரும் வரும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம மொட்டை மாடியில் இதே லிச்சி பழம் வரும். ஒருத்தவங்க வளைச்சி வளைச்சி எடுக்கிறாங்க. அந்த சன்செட் வியூவை கொஞ்சம் வளைச்சி வளைச்சி எடுக்கிறாங்க. என்னோட கணவர் பாருங்க, நல்லா ரசிக்கிறாரு.
இருங்க. பெங்களூர்ல நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க லிச்சி பழம். ரொம்ப டேஸ்டா ஜூஸியா இருக்கு. இந்த இத பிழிஞ்சா என்ன வரும்? நம்ம வாயில போட்டா ஜூஸ் தானா உள்ள போயிடும். இந்த ஃப்ரூட் பேரு சக்கரை குட்டியாங்க. இந்த மேங்கோ பேரு சக்கரை குட்டி. ஆனா உள்ள ஆமாங்க, சாப்பிட்டா புளிப்பா இருக்கும். என் கணவர் சொன்ன மாதிரி இது சாப்பிட்டா புளிப்பா இருக்கும். என்ன குட்டி? என்ன குட்டி? புலி குட்டி. நீங்க எதுனா சொல்றீங்களா? எப்படி இருக்கு லிச்சி? எங்க ஊர் லிச்சி எப்படி இருக்கு? பெங்களூர் லிச்சி எப்படி இருக்கு? இந்த சக்கரை குட்டி எப்படி இருக்கு? இந்த சக்கரை குட்டி எப்படி இருக்கு? இப்ப என்ன புலிக்குட்டின்னு பேர் வச்சிடலாமா? Tata for Isha Foundation. Mama, get away.